friends, welcome to our channel Divjanu kitchen. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை என்னோடய ஃப்ரெண்ட் சாய்லக்ஷ்மி அவங்க குழந்தை மிருத்யுஞ்சய்க்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் டேஸ்ட்டு கிடைக்கணுன்னா நீங்கள் கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணி ஆகணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப் சுகர் இதுக்கு எடுத்துக்கலாம். ஃபுல் க்ரீம்டு மில்க்கு ஆரோக்கியம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை டைலூட் பண்ணுறதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம 1/2 லிட்டர் பால் அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். உங்கள்கிட்ட என்ன ஃபுல் க்ரீம்டு மில்க் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா டைலூட் பண்ணிக்கலாம். நான் இப்போது பாலில் டைலூட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கோதுமை மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த ரா ஸ்மெல் இருக்காது. இப்போ பால் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இது நல்லா திக்னஸ் ஆகணும். குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம சாக்லேட் அதிகமாக கொடுக்கறது இல்லை. பட் வந்து கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ், அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர்ஸ், ஃபேட்டு, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கேலரிஸை விட இதில் ஃபைபர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது. இப்போது நல்லா பால் திக்காகிடுச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு தடவை ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இல்லைனா பேஸில் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது. பிளட் ஃப்ளோவை வந்து இது வந்து சீராக வச்சுருக்கும். பேட் கொலஸ்ட்ராலை வந்து இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஹார்ட் டிசீஸை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ கொக்கோ பவுடரில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து அயன் கூட இருக்குது. ஸோ இம்யூனிட்டி பவர் வந்து இதுக்கு கொடுக்கும். ப்ளஸ் வந்து ரெட் பிளட் செல்ஸை வந்து இது உருவாக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியாக ஆகுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன் அந்த தன்மை இதில் இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து யூவி ரேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வர ப்ராப்ளம்ஸையும் இது கிளியர் பண்ணக்கூடியது. இது நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது நிஜமாவே உண்மைதான். இப்போ நல்லா திக்காயிட்டே வருது. ஸோ இனிமேல் குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட சாக்லேட் கேட்கும் போது நம்ம வந்து சாக்லேட் நல்லது இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஸோ கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட்டாக இருக்கட்டும், இல்லை ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நிச்சயமாக வந்து நல்லது தான். பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சியில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். இது நல்லா ஆறட்டும். நம்ம சூடாக வந்து நம்ம அதில் பல்ஸ் கொடுக்க முடியாது. இப்போது இது நல்லா ஆறிருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீமுக்கு இந்த 1 கப் சுகர் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு இல்லையா, ஸோ இந்த பாலையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ண உடனேயே நம்ம நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறக்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஆறின உடனே ரொம்ப திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா பல்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இதே குவான்டிட்டியில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு ட்ரேயில் இதை நம்ம ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 hours வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இதை ஊற்றி வைக்கணும். பாருங்க, பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது நம்மளோட ஐஸ்கிரீம். வாவ்! இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இது ஹோம்மேட் சாக்லேட் தான். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்தால் ஓகே. நான் வந்து இப்போ கரண்டியில் தான் எடுத்து பவுலில் போடுறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய குட்டீஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் டெக்கரேட்காக சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட் சாக்லேட் தான். நான் சும்மா சிம்பிளாக தான் ரெடி பண்ணேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எது வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட யம்மியான ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.